இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த காமன் மனித நண்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி எந்த பதிவு போடலான்னாக்கா, இன்றைக்கி யாருக்காக போட போகிறேன்னாக்கா, இன்றைக்கி ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்காக ஒரு வீடியோ போடலான்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் அப்புறம் தாய்மார்களும் சேர்ந்து தான் இந்த புது ஆட்சி அமையறதுக்கான மெயினான காரணம். அவங்களோட ஓட்டு தான், அவங்களோட ஓட்டு பேங்க் தான் நிறைய மாறி இருக்கு இந்த ஆட்சிக்கு. அதனால் அந்த ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்காக இந்த காமன் மேனோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், அறிவுரை இல்லை வேண்டுகோள்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதை பற்றி பேச போகிறோங்க. உதாரணத்துக்கு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் தொகுதியில் என்னென்ன அவர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம், அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அவருக்கு அலர்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ, அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவுன்சிலருக்கு 60 lakhs முடிய, அதிகபட்சமாக 60 lakhs, ஒரு பெரிய டவுன்ஷிப்பில் இருக்கிற ஒரு கவுன்சிலருக்கு 60 lakhs முடிய இயர்லிக்கு அவருக்கு எலிஜிபிள் இருக்குதுங்க. அதில் அவர் வந்துட்டு இந்த ரோட்ஸுக்கோ, பேட்ச் ஒர்க்ஸ்க்கோ, ரோட்ஸுக்கோ, லைட்டுக்கோ, இந்த கொசு மருந்து அடிக்கிறதுக்கோ, இல்லை பப்ளிக் டாய்லெட்ஸ்க்கோ, அதுக்கெல்லாம் வந்து அவரோட அந்த ஸ்கீமில் அந்த 60 lakhs கிட்ட அவர் யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏக்கெலாம் வந்துட்டு எலிஜிபிள் எவ்வளோனாக்கா 3 crores. அவரோட தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ 3 crores எலிஜிபிள். அவர் அந்த 3 crores வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த அவர் ஒரு தொகுதியில் எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் நல்ல ரோடு போடுறதுக்கோ, அதே போல் பெரிய பெரிய கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறதுக்கோ, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கூல்ஸோட புதுப்பிக்கிறதுக்கோ, ஸ்கூல்ஸ் அப்கிரேட் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாருங்க அவர். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவர் யூஸ் பண்ணுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மந்திரி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு மந்திரிக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. இப்போ வருவாய்த்துறை மந்திரி, அது மாதிரி பொதுப்பணித்துறை மந்திரின்றாங்களே, பொதுப்பணித்துறை மந்திரிக்கு என்னென்ன வரும், பெரிய பெரிய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கட்டுறது, கவர்மெண்ட் காலேஜஸ் கட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது அவங்க பாலம் கட்டுறது, பெரிய பெரிய பாலம், அந்த கட்டுறதுக்கெலாம் அவங்களுக்கான இது கொடுப்பாங்க, அதுக்கான அலாட் பண்ணுவாங்க அந்த பொதுப்பணித்துறையில். அதை ஆஸ்பர் இது அவங்களுக்கு ஒதுக்குறபடி அவங்க கட்டுறாங்களா, பாலம் கரெக்டாக கட்டுறாங்களான்றது எல்லாமே இன்னைக்கு நெட்டில் வந்துருச்சுங்க. எந்த லெவல் முடிஞ்சிருக்கு, எந்த லெவல் முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாலத்துக்கு இவ்வளோ கோடின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ அடி பாலம், இவ்வளோ நீளம் பாலத்துக்கு இத்தனை கோடின்னு அவங்க டெண்டர் போட்டு பண்ணுவாங்க. ஆஸ் பர் டெண்டர் அதுக்கு எவ்வளோ வருதோ அந்த பாலத்துக்கு நீங்கள் தனிப்பட்டவங்கள நீங்கள் ஜட்ஜ் பண்ணி போட்டு பாருங்களேன். இவ்வளோ பாலத்துக்கு நீங்கள் கூகுள் ஏஐல வந்துருச்சு, இவ்வளோ தூரத்து பாலத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் ஆவரேஜாக, அதை பார்த்து அந்த ஆவரேஜ் பட்ஜெட்டையும் பார்த்து இவங்க டெண்டர் கோட் பண்ணி இவங்க வந்து ஒரு சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா பட்ஜெட்டு, அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் அவங்களுக்கு போகிற கமிஷன். நான் சொன்னது ஃபார் எக்ஸாம்பிள்ங்க. இதே போல தான் ஒரு துறைக்கும் ஒரு மாதிரி அவங்க பட்ஜெட் ஒதுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க அந்த சட்டசபையில், நீங்கள் அவ்வளோ பேர் பார்த்ததா வந்தது, இத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, இத்தனை வருஷத்தில் 50 வருஷத்தில் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு சட்டசபை லைவ்லன்னு பார்த்துருக்கீங்க. அந்த சட்டசபையில் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்வார், இந்தந்த தொகுதி, இந்தந்த இதுக்கு துறைக்கு, இந்தந்த இதுக்கு, இப்போ பொதுப்பணித்துறைக்கு இவ்வளோ, ஒரு கல்வித்துறைக்கு இவ்வளோ, ஒரு சுகாதாரத்துறைக்கு இவ்வளோன்ட்டு ஒதுக்குவாங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக போதா இல்லையான்றது அவங்க நெட்டில் அவங்க அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதை மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த இன்னிய ஜென்ரேஷன், இன்னிய ஜென்சின்றீங்களா, நீங்கள் இப்போ மாற்றம் எதிர்பார்க்குறீங்க, அந்த மாற்றம் உண்டானதுக்கான பயனை கரெக்டாக நம்மளுக்கு வருதான்றதை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. அது வந்து இப்போ இன்றைக்கி உங்கள் கையிலேயே ஃபோன் இருக்குது, அதிலே பார்த்துடலாம். இப்போ உங்கள் தொகுதியில் என்னென்ன எவ்வளோ ஸ்கீம்ஸ்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அது நடந்திருக்கான்றது உங்கள் கண் முன்னாடி தெரிஞ்சிடும், என்ன நடந்திருக்கு நடக்கலான்ட்டு. அதை பார்த்துக்கிட்டு அந்த ஆட்சி எந்த லெவலில் நம்மளுக்கு கரெக்டாக பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே, இப்போ நம்ம போட்டதுக்கு வேல்யூபிள், இந்த வாட்டி போட்டதுக்கு ஆனால் ஆட்சி வந்துட்டு நல்லபடியாக பண்ணுறாங்கன்றது மைண்டில் இருந்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டு போடலாங்க. அதுக்காக தான் சொல்ல வருது நான். அதே போல் ஜென்சி உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு, இல்லை நீங்கள் ஒரு டாஸ்காக கூட எடுத்து பண்ணலாங்க. என் பையனும் நியூ ஜென்சியில் தான் வரான். என்னன்னாக்கா முதல்ல ஒருத்தன் அடல்ட் ஆகிட்டு முதல்ல ஒருத்தன் லஞ்சம் கொடுக்கறது எதுக்குன்னாக்கா அவனோட டிரைவிங் லைசன்ஸுக்கு. நான்லாம் அப்படி தான் வந்தது. ஏன்னாக்கா டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக தான் நான் போனேன். ஒரு டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக போகிறதுக்கும் நீங்கள் டைரெக்டாக போகிறதுக்கும் போய் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு காருக்கோ இல்லை பைக்குக்கோ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னாக்கா, இப்போ ஆன்லைனில் எவ்வளோனாக்கா ஒரு பைக்குக்குனாக்கா 1100 ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸுக்கு. இதுவே காருக்குனாக்கா 1500 வருங்க.
இதே நீங்கள் வந்துட்டு ஒரு டிரைவிங் ஸ்கூல் மேலே போனீங்கன்னாக்கா நிறைய வரும். நீங்கள் சாதாரணமாக கேளுங்க, ஒரு டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு எனக்கு நீங்கள் லைசன்ஸ் வித் காருக்கும் பைக்குக்கும் வேணும்னு போட்டு கேட்டிங்கனாக்கா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வெறும் டிரைவிங் மட்டும் போதும்னாக்கா அதுக்கான ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங்காக போதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2500 வரும். இதே நீங்கள் காருக்கும் பைக்குக்கும் சேர்த்து ஆர்டிஓ மூலியமாக எடுக்கணுன்னாக்கா 5000 ரூபாய் கிட்ட வருங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எங்கே போகுதுன்றது நீங்கள் தான் கணிக்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஆன்லைனில் புக் பண்ணுங்கள், டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளிகேஷன் போடுங்க. ஒரு தடவை தப்பாக தோத்தா கூட அடுத்த தடவை நல்லா பண்ணுங்கள். அங்கே தான் ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல ஒரு அடல்ட்டாக நம்ம முதல்ல லஞ்சம் கொடுக்கறது ஆர்டிஓ ஆஃபீஸில் லைசன்ஸ்க்காக தான் முதல்ல. இதை தான் இந்தியன் படத்தில் கிழிச்சிருப்பாங்க போட்டு. அதை வந்து நீங்கள் நேர்மையாக அதை முதல்ல நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்காலே அப்போ உங்களுக்கு ஒரு நேர்மையாக நம்ம ஒரு வேலை பண்ணிட்டோம், காசு கொடுக்காம நம்ம ஒரு லைசன்ஸ் எடுத்துட்டோன்ற அது ஒரு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அதை பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த லெவல் போங்க. இப்போல்லாம் நாங்கள்லாம் வந்துட்டு வீடு கட்டும்போதோ இல்லை உங்கள் அப்பா அம்மா கேட்டாலும் தெரியும், உங்கள் தாத்தா பாட்டி கேட்டாலும் தெரியும். ஒருத்தர் வீடு கட்டுறாருனாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு அப்ரூவலுக்கு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ, அஃபிஷியல் எவ்வளோ, அன்அஃபிஷியல் எவ்வளோ, கனெக்ஷன் அஃபிஷியல் எவ்வளோ, அன்அஃபிஷியல் எவ்வளோ, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், உலக அறிஞ்ச ரகசியம் இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது அதுக்கப்புறம் தான். எனக்கா இதெல்லாம் ஒரு பெரிய செயின் மாதிரி, பெரிய சிண்டிகேட்டு, இது டாப் டு பாட்டம் ஒரு பெரிய சிண்டிகேட் நடந்துட்டுருக்கு. அதை நம்ம எங்களால் முடியல, எங்கள் வயசுக்கு முடியல. எனக்கா ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, வீரம் படம்னு ஒரு படம் வந்தது. அதில் அஜித்துக்கு தலை முடி நிறச்சிரும். அவங்க தம்பிங்க கேட்பாங்க ஒரு டீ கடை கரெக்டாக. அவர் கேட்டு பழகிட்டாருப்பா, நான் டீ கொடுத்து பழகிட்டேன், இதை ஒன்றும் மாற்ற முடியாதுப்பான்னு அவர். அந்த மாதிரி இவங்க லஞ்சம் கேட்டு பழகிட்டாங்க. எங்களோட காலத்தில் நாங்கள் கொடுத்து பழகிட்டோம், இது எங்களால் மாற்ற முடியல. ஆஸ் எ ஜென்சியாக நீங்கள் ஒரு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா, உங்கள் ஸ்டெப்பு பார்க்கலாம். உங்களை மாதிரி ஒரு ஜென்சி பையன் வந்துட்டு அதேமாதிரி ஒரு அரசு துறையில் அதிகாரியாக வந்தானாக்கா அவரும் அதுபோல் வாங்காமல் இருந்து நீங்களும் கொடுக்காம இருந்து ஒரு ஃபைட், ஒரு இதுதான் இப்படி தான் ப்ரொசீஜர், இப்படி தான் போகணுன்ற மைண்ட் செட் வந்துட்டிங்கனாக்கா இதுக்கான மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதுதான் இந்த காமன் மேனோட அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாக்கா கூட லைக் பண்ணாதீங்க, ஆனால் ஷேர் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காவது பிடிக்கும். ஏன்னா ஒப்பீனியன் டிஃபர்ஸ். நன்றி, வணக்கம்.